நடுநாயகன் நடைபெறதா அரசு மகாராஜன் அர்ஜுன மகாராஜன் உனக்கு குடு வேண்டியது பாடலுக்கு திரும்புதுன்னு நினைக்கிறேன். இல்ல சொல்றேன் எங்க திரும்புது பாட்டு நீ திரும்புது பாடுறா பாட்டுன்ற மாதிரி கம்மியாச்சு. ஏரியில கட்டி போட்டு சொன்னீங்க ஏங்க வரவும் முறை போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? இது சூத்தா எஸ்டி பூத்தா வாங்கினாங்க அப்புறம்டா வாங்கி வச்சுக்கிட்டே செலவுல ஆபரேஷன் பண்ணி அனுப்பிடுவாங்க. இங்கிருந்து வாங்கிட்டு போனா வீட்டுல ஐவர் ராஜாக்கள் நடுப்பிறந்தோர் அர்ஜுனன் அர்குனன் எப்படி இப்படி 11 நாமதையும் எடுத்த அர்ஜுன பெருமான் ஆனா ஆனா பிராமணா ஆனா பிராமணன் தானே அப்படி முன்னில பிள்ளைக்கு முதுகிலே வெற்றிலை பாதத்திலே செந்தாமரை தோளிலே துளசி மாலை கப்பலிலே அமது கலசம் பார்வையும் நயனவி பார்வையில் நயனவி பார்வை. ஆமா சந்தோஷம். இப்ப எதுக்கு வந்துக்கிறீங்க? எனக்கு மந்தல கஷ்டமாயி போச்சு. அப்ப ராளங்க ஜாமி வச்சு இது மந்தல் ரெடி பண்ணிட்டு சரி ரெடி பண்ணிடலாம். முன்னில பிள்ளைக்கு தம்பி 32 அழகு 31 32 அழகு 32 அழகு 11 நாமதேயம் எடுத்த அர்ஜுன பெருமான் அது மட்டும் தான் வளர்க்கும் தம்பி. எனக்கு மொத்தம் 60,008 தம்பி 8 மனைவி 60,000 கோபாலம். அவன் ஒரு பாண்டி கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள கதவு செஞ்சுட்டு உதவாங்கிறான். இவன் 8 பொண்டாட்டி கட்டிக்கிறானு எப்படிதான் காலம் தரலான்னு தெரியல. மகாராஜா 8 போயிட்டு வச்சுக்கிறீங்களா? ஆமா. எதனா வார சரத்தை விடுறீங்களா? நான் ஒரு 2 ஏக்கர் ஓட்டிக்கலான்னு பாக்குறேன். இல்லங்க ஒரு போயிட்டு வச்சுக்கிறவனே நைசாவும் போயிட்டு உள்ள வந்து கூப்பிடுது. கதவு சாத்திட்டு அவனை கும்பு சாவடியா போலம்பா. ஆனா ஆம்படியா தான் வீட்டுக்குள்ள உதங்கிடுறான். அது மாதிரி ஒன்ன போல ஆளு என்ன போல ஆளு கிடையாது. என்னெல்லாம் என் பொண்டாட்டி அட்டி பிச்சை எடுத்துருவாங்க. எங்க என் மேல எவனா கை வைக்க முடியுமா? கை வச்சா நீ எங்க பிச்சை எடுப்ப? என்ன எங்கடா பிச்சை எடுப்ப? பிச்சை அப்படி ஐயா மோட்டர் எடுத்துட்டு வண்டியா? இல்ல கரும்புல தண்ணி இல்லையா மோட்டர் எடுத்துட போறேன். அப்படி 60,008 கோபால பாதல் பங்காளிகளோ 6. ஆமா திருநாட்டிற்கும் ஆமா காந்தாரி அம்மனுக்கும் மொத்தம் 100 பேர்கள். ஆனா 100 பேர்கள் உண்மைதாங்க. நாங்க அங்கு பங்காளிகளோ ஆமா அவங்கள பெருப்பா மக்கள். ஆமா நாங்கள சித்தப்பா மக்கள். சரிதான். பெருப்பா மக்கள் சித்தப்பா மக்கள் இருவருக்கும் ஏற்பட்டு தூதுமகளை ஆடி நாடு ராஜ்யத்தை பறித்து அனைத்து உப்பு சட்டி வரவுடன் பறித்து கொண்டான். ஆனா 13 தொலைத்து வந்தால் பங்குள்ளபடி நாட்டு தெரிவிக்க பார்வையிலே பத்திரத்தேதி வனவாசம் ஓட்டி வைத்தார். ஆனா வனவாசம் போயிட்டு இந்த 13 எப்படி தொலைப்பது என்று என் தாத்தாவாகிய வேதவாசர் கூட்டு கேட்ட உடனே சரிதான் தர்மா பின்னாடி பாரத போர் ஏற்படாமலும் போகலாம். அதனால் சிவபெருமான நோக்கி தவத்தை செய்து சிலுவதை வாழும் ஆசுவதைகளையும்
வெற்றி வந்தால் யுத்தம் என்பது ஏற்பட்டால் நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படி என்று தெரிவித்தார். தெரிவித்த உடனே ஐவர் ராஜாக்கள் யார் போக வேண்டும் அப்படி தெரிவித்த உடனே என் அண்ணனாகிய தர்மர் அவர் போலாம். அவர் போன உடனே வாங்கினும் வரலாம். ஆனா வருகின்ற வயது யாராகிலும் கேட்டான் எடுத்து கொடுத்துருவார். ஆனா யாரு எங்க அண்ணன் கொடுத்துருவாரு. தர்மருக்குலையோன் பீமசேனம் போலாம், தவம் செய்யலாம். சிவபெருமான் வந்தால் ஆச்சு வரனா ஒரே அடி அடிச்சு போட்டுருவோம் அந்த மாதிரி ஆளு. அதனால அந்த முரட்டால் போகப்படாது. நகல சகாதவர்களோ சின்ன பசங்க அவங்கள போக கூடாது அப்படி என்று யார் அனுப்பி வச்சாங்க? இந்த அர்ஜுன எப்படி காவி பூண்டு அணிந்து எப்படி சிவபெருமான ஒரு காவி பூண்டு அணிந்து சிவபெருமான மாதிரி போறீங்க எங்க பெற்று வரதுக்கு போனோம். ஆனா பெற்று வந்து 13 பிழைத்து துரியோதனத்து பங்கை கேட்டான். என்ன தெரிவித்தான்? கட்டி முடிவு யார் வெற்றி பெறுகிறாரோ அவர்களை நாட்டையாளட்டும் காட்டையாள வேண்டும் அப்படி என்று தெரிவித்து உடனே 10 எப்படி 18 15 பாரத போர் ஆரம்பித்தார்கள். 18 பாரத போர் ஆரம்பித்தார்கள். நியமித்துக் கொள்ளே முதல் நாள் யுத்தத்திலே எங்களுக்கு தம்பி தோல்வி முதல் நாள் சண்டையிலே தோல்வி. ஆனால் அதுக்கப்புறம் என் தாத்தாவாகிய யாரு 886 வயது மறித்த பீஷ்மாச்சாரி உண்மைதான் 10வது நாள் யுத்தத்திலே சாட்சி விட்டேன். எப்படி சிகண்டி வானத்தினால் சாட்சி விட்டேன். ஆனால் 10 முடிந்தது. 10ல இருந்து தம்பி 13வது நாள் யுத்தத்தில் என்ன செய்தார்கள் தம்பியா? என் குலம் விளங்குவதற்கு அப்படி 13வது சண்டையிலே என் மகனாகிய அபிமன்னன் யாரு எப்படி அவன் பயவாகிறான். அபிமன்னன் யாருக்கு எனக்கும் சுபத்திரிக்கு பிறந்த எப்படி அபிமன்னன் 13வது சண்டையிலே என் அண்ணன் தர்மருக்கு காவல் வைத்து விட்டு யார காவலை வைத்து விட்டு யுத்தம் செய்ய அந்த சமயத்தில் என் மகனாகிய அபிமன்னனுக்கு தோனாச்சாரி வந்து ஆபத்தில் ஏற்படுத்தார். இந்த சங்கில் ஊதினால் கால தூரம் இருந்தாலும் சரி நொடியில் வந்து காப்பாத்துகிறேன். நொடியில் வந்து காப்பாத்துகிறேன். வென்று வென்று வந்தேன். அந்த என் மகனாகிய அபிமன்னன் ஆபத்தில் இருந்த உடனே சங்கு ஊதினான். அந்த சமயத்தில் மாலாகிய கண்ணனாகவன் நம்மளுக்கு வெற்றி செய்ய எதிர்த்து
அப்படி எதிர்த்தங்க ஊராக இருந்திருந்தால் அந்த சமயத்தில் என் மகனை என் குலவினருக்கு காப்பாற்றிருப்பேன். ஆனால் சமயம் பார்த்து மாலாகிய கண்ணன் என் மகளை மடித்து விட்டார். மகாராஜா பாவங்க ரொம்ப என்னடா தண்ணி சாப்பிடுங்க. அப்படி முடியும். ஏமா அப்படி 13 என் மகனாகிய அபிமன்யுவை வாரி பறிகொடுத்து விட்டேன். ஆனால் 15ஆம் நாளிலே யாரு என் குருவாகிய தோளாச்சாரி பறிகொடுத்தேன். சரிதான். ஆனா 17ஆம் நாள் யுத்தத்திலே என் அண்ணன் என்று தெரியாமல் என்னுடைய கையினாலே என் அண்ணனை கர்ணனை படித்து விட்டேன். 17 நாள் சண்டையிலே கர்ணனை மடிந்து விட்டான். 18 நாள் சண்டையிலே 18 நாள் சண்டையிலே அண்ணாவாகிய துரியோதனன் என் அண்ணன் பீமசேனன் நடித்தான். அப்படி யுத்தம் முடிந்து விட்டது. மூதாதையா மடித்து விட்டோம். குரு பெரியார்கள் அனைவரையும் 31 நாள் அடிச்சு மகட சூட்டி அனைத்தையும் மடித்து விட்டோம். 18 அக்குறை சேவையும் மடித்து விட்டது. ஆனால் என் அண்ணன் தருவருக்கு பட்டம் சூட்டி 33 எத்தனை நாள் 31 நாள் ஆயிடுச்சு. 31 நாள் ஆகிவிட்டது. ஆனால் ஏதோ காரணமாக அப்படி என் அண்ணன் தருமர் ஏதோ காரணமாக இருக்கிறார். என்ன எங்க அண்ணனுக்கு முதலாளி, நானும் செயலாளி. அவர் சொல்றது வேலை செய்யக்கூடிய வேலை. ஆனால் அர்ஜுனன் வந்திருப்பாங்க என் அண்ணாவாய தருமர். அப்படியே ஆகட்டும். மகாராஜா அண்ணாவை பார்த்தியா? அண்ணாவை பார்த்தேன். என்ன சொன்னாரு? எங்கன்னு கேளுங்க. எங்க? அண்ணாவை பார்த்தேன். மெட்ராஸ் மவுண்ட் ரோட்ல கை நீட்டிட்டு இருக்கிறாரு. என்ன அண்ணாவை பார்த்தியா? உங்க அண்ணனா? அதான் முடிச்சு குறைச்சிருப்போம். ஓ அண்ணா தம்பி பார்க்கடா. அண்ணா ஒரு மகன் நம் படைத்தான். அர்ஜுனன் பாரத போர் வீரன். அர்ஜுனா அண்ணா நீ காண்டாவரம்மா. என்ன காரணம்? என்ன காரணம்?
36 தினங்கள் ஆகிவிட்டது. 36 தினம் ஆகிவிட்டது. பட்டாளத்தில் 36 தினம் ஆகிவிட்டது. ஆமா. இருந்தாலும் இந்த சிமாதனத்தில் நான் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த சிமாதனமாகப்பட்டது ரத்த வாடை அளிக்கின்றது. அதனால் நான் முகசார்வையாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நம்முடைய மூதாட்டியாக விளங்கக்கூடிய வேதவியாசர் வந்தார். குரு என்று மாறாமல் தாத்தா என்று மாறாமல் பிள்ளைகள் என்று மாறாமல் படித்து விட்டீர்கள். அவர்கள் எல்லாம் மோட்சம் போகவில்லை, அவர்களுக்கு கடனை செய்யவில்லை. அதனால் நீ ஒரு அசுவமேதையாக செய்ய வேண்டும். அப்படி என்று கட்டளையிட்டான். அந்த அசுவமேத யாகத்திற்கு என்ன வேண்டும், என்ன பொருள்கள் வேண்டும் என்று கேட்டார். எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் முறை கேட்டேன். அதாவது தேசதாசைகள் சென்று பொருள்களை ஒரு அஸ்வத்தை கொண்டு வந்து யவனாசுரனிடம் இருக்கக்கூடிய அஸ்வத்தை கொண்டு வந்து அதுல நிருபம் 5 லட்சம் வருது. ஆமா, பஞ்ச கல்யாண குதிரை என்ற அஸ்வத்தை கொண்டு வந்து அதுல நிருபம் எழுதி பட்டம் எழுதி தேசதாசைகள் முகத்தில் ரோமம் உள்ளவர்கள் கப்பப்படத்தை கட்ட வேண்டும். அப்படி கட்ட தவறியவர்கள் இந்த அர்ஜுனன் அஸ்வத்தை கட்டலாம். அப்படி கட்ட மறுத்தால் கட்டினால் வரக்கூடிய பின்தொடர்ந்து வரக்கூடிய அர்ஜுன மகாராஜனிடம் சமராயுத்தம் செய்யலாம். அப்படி என்று நிருபத்தை எழுதி அஸ்வத்தை மின்னனுப்பி பின்தொடர்ந்து போக அப்படியே அதற்காக அப்படியே சென்று பஞ்ச கல்யாணம் ஒரு சமாச்சாரம் எப்படி தேவையாக பார்த்தால் இருக்கின்றோம். பார்த்துட்டு எப்படி என்றா அண்ணன் உரைத்தபடி சென்று பஞ்ச கல்யாண உதவி வாங்கி வர வேண்டும். சென்று இன்னும் என்னுடைய மனைவி நாகக்கண்ணி. எத்தனையோ மனைவி? 8 மனைவி. என் மனைவி நாகக்கண்ணி நான் 5 என்று அர்ஜுன மகாராஜன் நாகக்கண்ணி நினைக்க நாகக்கண்ணி தற்பார் அவரா காய் தொடர்பாக
என்ன சொல்ற? பண்ணபுர ரோடு குட்டி பக்கம் தாண்டி அடி பறிச்சு கொள்ள காடு அடி 10:30 மணிக்கு வாடி